என் தங்கமே, இந்த வார்த்தைகள் உன் மனசுக்குள்ள வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்கு. வெற்றி வந்த பிறகு மனசு தனிமையை உணர ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாரும் அருகில இருந்த மாதிரி தோன்றாது. சிலர் மாறின மாதிரி தோன்றுவாங்க. அந்த மாற்றத்தை பார்த்து மனசு காரணம் தேடும். அப்போ தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகும். இதை நீ பலவீனம்னு நினைக்காதே. இது மனித மனசின் இயல்பு. நீ இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வெற்றி வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு எதிர்பார்க்காதே. சிலர் உன் வளர்ச்சியை பார்த்து குழம்புவாங்க. ஏன்னா அது அவர்களுக்குள்ள ஒளிந்திருந்த குறையை காட்டிடும். அந்த குழப்பம் சில நேரம் அமைதியாக வெளிப்படும். சில நேரம் தூரமா போற மாதிரி தெரியும். சில நேரம் வார்த்தைகளில் கசப்பு வரும். இதெல்லாம் மனித உணர்வுகள். இதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். என் தங்கமே, யாரோ எனக்கு தீங்கு நினைக்கிறாங்க நு மனசு சொன்னா உடனே உன்னை நீ நினைவூட்டு. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீ உன் உழைப்பால, உன் பொறுமையால, உன் நேர்மையால வந்திருக்கிறாய். அதை யாராலும் ஒரு கணத்தில் அழிக்க முடியாது. வெளியில் இருந்து வரும் எந்த எண்ணமும் உன் உள்ள உறுதியை விட வலிமையானது இல்லை. நீ உன் நண்பனை நினைச்சு மனசு பாரமா ஆகுதுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ அவனை மதிச்சிருக்கிறாய். மதிப்பு இருந்த இடத்துல தான் ஏமாற்றம் தோன்றும். அன்பு இல்லாத இடத்துல ஏமாற்றம் வராது. அதனால உன் மனசை குற்றம் சொல்லாதே. நீ மனிதனாக உணர்ந்ததுக்காக உன்னை தண்டிக்காதே. என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லாரும் ஒரே வேகத்துல வளர மாட்டாங்க. சிலர் வேகமா போவாங்க. சிலர் மெதுவா போவாங்க. வேகமா போனவனை பார்த்து மெதுவா போறவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டம் சில நேரம் பொறாமையா மாறும். ஆனா அந்த பொறாமை கூட அவர்களின் துயரத்தின் வெளிப்பாடே தவிர உன் மீது வரும் சக்தி இல்லை. நீ உன் வாழ்க்கையில் இப்போ கவனம் செலுத்த வேண்டியது ஒரே விஷயம். உன் மனசை சுத்தமாக வைத்துக்கொள்வது. யார் என்ன நினைக்கிறாங்கன்னு கணக்கு போடாதே. அந்த கணக்கே உன் சக்தியை சிதறவிடும். உன் கவனம் உன் பாதையில இருந்தா வெளி சத்தங்கள் மெதுவா குறையும். என் தங்கமே, நீ ஒரு விஷயம் கவனிச்சிருப்பாய். இப்போ நீ அமைதியா இருக்கும்போது சிலருக்கு அது பிடிக்காது. ஏன்னா அவர்கள் உன்னை கலக்க வைக்க முடியலைன்னு அர்த்தம். உன் அமைதி தான் உன் பாதுகாப்பு. அதை காப்பாற்றிக்கோ. நீ உன் மனசுக்குள்ள தினமும் சொல்லிக்கோ, என்னுடைய வளர்ச்சி யாருக்கும் எதிரானது இல்லை. இந்த ஒரு வரி உன் உள்ளுக்குள்ள இருக்கும் தேவையில்லாத பயங்களை கரைக்க ஆரம்பிக்கும். நீ யாரையும் மிஞ்ச நினைக்கல. நீ உன்னை மீற நினைக்கிறாய். அதுதான் வித்தியாசம். என் தங்கமே, சில நேரம் நம்ம வாழ்க்கையில் உறவுகள் மாறும். அது சாபம் இல்லை. அது இயற்கை. வளர்ச்சி வந்தா சுற்றம் மாறும். அது மரம்